Hi friends, welcome to Angel's Care. இன்னைக்கு நீங்க Angel's Care கிச்சன்ல பார்க்க போறது Diwali sweet special Badusha. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி Angel's Care channel இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற bell icon click பண்ணிக்கோங்க for latest updates. இப்போ வாங்க Badusha preparation பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1 cup மைதா ஆட் பண்றேன். இதுல 1 pinch salt ஆட் பண்ணிக்கலாம். salt ஆட் பண்றதுனால பாதுஷா ரொம்பவே அருமையான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ 1 pinch பேக்கிங் சோடா ஆட் பண்ணலாம். 2 tablespoon கர்ட் ஆட் பண்றேன். இப்போ 2 tablespoon கீ ஆட் பண்றேன். உங்ககிட்ட அவைலபிளா இருந்தா கர்டுக்கு பதில் பேக்கிங் பவுடர் அண்ட் கீக்கு பதில் பட்டர் கூட நீங்க ஆட் பண்ணலாம். பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் வேற வேற. இப்போ ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மைல்டா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. இந்த மாதிரி பிடிச்சு பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ இப்போ நம்ம மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் அண்ட் ஹார்டாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு ஒரு 5 to 10 minutes க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாதுஷாக்கு சுகர் சிரப் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 1 cup சுகருக்கு நான் 1.5 cup வாட்டர் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கலருக்காக நான் 1 pinch saffron ஆட் பண்ணுறேன். 1 string கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இந்த மாதிரி பாயில் ஆகட்டும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணி 2 to 3 minutes ட்ரை ஆகட்டும். ஃபுல்லாக ட்ரை ஆகக்கூடாது. பாதுஷா ஆட் பண்ணும்போது வார்மாக இருக்கணும். சுகர் சிரப் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு 3 to 4 லெமன் ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவு எடுத்து இன்னும் நல்லா சாஃப்டா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா லாங்கா உருட்டி ஈவன் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். அப்போதான் பாதுஷா ஈவனா வரும். இப்போ உருண்டையா சுத்திட்டு உள்ளங்கையில வச்சு ஈவனா இப்படி பிரஸ் பண்ணி சென்டர்ல இப்படி ஃபிங்கர்ல அழுத்திக்கலாம். ஃபிங்கர்ல கொஞ்சம் அகலமா அழுத்திக்கலாம். அப்பதான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஷேப் அவுட் ஆகாம இருக்கும். இப்போ எல்லாமே ப்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்மரில் வச்சு ஒரு தவால பாதுஷா ப்ரௌன் ஆகுற அளவுக்கு ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாதுஷா மாவு எல்லாம் ஆட் பண்ணலாம் ஆயிலில். இந்த மாதிரி கிராஜுவலாக ஃப்ரை பண்ணிகிட்டே வாங்க. மினிமம் 7 minutes ஆகும் நல்ல பாதுஷா கலர் வர்றதுக்கு. பாதுஷா ப்ரிப்பரேஷனில் ஃப்ரையிங் ப்ராசஸ் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ பேஷன்ஸாக நல்லா இந்த மாதிரி நல்லா பாதுஷா கலருக்கு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நல்லா பாதுஷா கலருக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சுகர் சிரப்பில் பாதுஷா நம்ம போட்டுக்கலாம். பாருங்க பாதுஷா கலர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. இப்போ ஒரு 10 minutes ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா செகண்ட் சைடு பாதுஷா எல்லாமே டர்ன் பண்ணலாம். அதுவும் ஒரு 10 minutes நல்லா சோக் ஆகட்டும். இந்த மாதிரி ரொம்ப ஜூஸியா நீங்க ஷாப்ல வாங்குற மாதிரியே வீட்லயே ஹைஜீனிக்கா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.